பிரசன்னத்தில் இணைந்தவர்களாக. நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில், அப்பா அன்பான தேவா, அருமை ஏமேன் ஏமேன் ஆனவரே, தாழ்மையில் கிடந்தேன், தயவாய் என்னை நோக்கி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகனாய் மாற்றிவிட்டு, நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாய் மாற்றிவிட்டு. கரங்களை உயர்த்தி சத்தமாக நன்றி உமக்கு, நன்றி உமக்கு. அப்பா பிதாவே, அப்படியே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதும். எஸ் டாடி, எஸ் டாடி, ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தேவனே. ஆமென் 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 ஆமென். உங்க வாயில திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ரிஷதரபர தரகரபல உரிதரபர ஷதரபர தரக யமன மன 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 ரிஷதரபர. ஆமென். தாழ்மையில் கிடந்த எங்களை தயவாய் கண்டவர். ஓ தேவனுடைய பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆலயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அவரை பார்த்து சொல்லாமா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை உம்மோடு செலவிடும். இந்த ஒரு நிமிடம் கூட என் வாழ்க்கையில வீணாக போகாது. நான் தேவனோடு நடக்கிறேன், தேவனோடு பேசுகிறேன், தேவனோடு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவரோடு இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு நொடி கூட வீணாக போகாது. அவரோடு பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கஷ்டம் வராது, ஒருபோதும் துன்பம் வராது. என்னை அற்புதமாய் வழி நடத்துகிறவர், என்னை ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், என்னோடு கூடவே இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆமே ஆமே. அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் அப்பா எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை ஆராதனை ஏற்றுக்கொள்கிறார். தாழ்த்து விரும்பி சுபிக்கணும் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அவருடைய சமூகத்தில் வரும்போது 1000 நாளை பார்க்கலாம். அவருடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. எத்தனை பேர் நல்ல கையை தட்டி உற்சாகமாக பாட போறீங்க? ஆமென். என்ன சத்தத்தை காணல?
நல்ல கையை தட்டி உற்சாகமாக நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே தரையில் விழாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஓ ரபார ஷதரா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, ஆமென். களி கூறுவோ, களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அதிகமாய் ஓ களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி கைத்தட்டி பாடி கைத்தட்டி பாடி சொல்லுங்க சொல்லுங்க. களிக்கூ நன்மையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க விசுவாசமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கம்பீரமாக களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி கைத்தட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. எத்தனை பேர் சொல்றீங்க? களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன அவ்வளவுதான். நல்ல கையை தட்டி கைத்தட்டி கைத்தட்டி பா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி உற்சாகமாக பலத்தோடு கர்த்தர் சமூகத்தில். உள்ளங்கையில் அவர் பொறிந்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. நல்ல சொல்லுங்களேன். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே. ஓ ஷடர பரதர உம்மையே. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை நம்பு நான்
உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் அன்பையே. கரங்களை வைத்து சொல்லாமா? நீர்தானே என் துணையானி என் கேடல் ஜி 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 நீர்தானே என் கேடகமுமானி என்னை நினைப்பவரே. எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நினைப்பவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். எத்தனை பேர் சொல்லுங்க? உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே பாக்கியவா அன்பையே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே. உம்மை மாத்திரம் நம்புவேன் டாடி, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே. உம்மை நம்பும் நான். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது. அவரை நம்புற நம்மளுடைய வாழ்க்கையில் இது பத்தாது. இது 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 அவ இல்ல, இதை விட இதை விட இதை விட நீர்தானே என் அவரை பார்த்து சொல்லுங்களேன். என் கேடகமுமானி என்னை நினைக்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, ஓ என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ ஷதர பரதர கரவல. உம்மை மாத்திரம் நம்புற ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்புறேன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி நல்லா தலைக்கு மேல தட்டி. ஆரமார்ப்பமாக தான் இருக்கும், ஆனால் உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லைப்பா. உம்மால் எதுவும் ஆகும், உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியமே எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் ஆகும், மனுஷனால் கூடாது தான், தேவனால் எல்லாமே ஆகும். அகில மனத்தையும் உண்டாக்குறவர், எங்களுக்காக யுத்தத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணுகிறவர். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போ மீதியானவரே, உன்னுடைய கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். இவன் போகிறது மட்டும்தான் இவன் வேலை. ஆனால் அங்கே போகும்பொழுது அவர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வெட்டுண்டு அங்கே மடிறாங்க. ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இவன் நினச்சிட்டு போகிறான், என் கையில் எப்படி ஆண்டவர், நான் சிறியவனாக இருக்கிறேன், நான் ஒன்றுக்கு உதவாதவனாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாதவனாக இருக்கிறேன். ஓ ஆமாம், அவருடைய பிரசன்னத்திற்காரம் வழி நடந்துச்சு அப்படின்னா, நீ போ, உனக்கு முன்பாக நான் செல்லுவேன். அந்த ஒரு வார்த்தை போதும், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கையை தட்டி ஒரு பாடலை பாடலாமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் ஆளுகிறீர், உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை. எத்தனை பேர் நல்லா உற்சாகமாங்க கையை தட்டி.
ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் ஜோரா கையை தட்டி உம்மாலாகாதது எதுவும் இல்லப்பா, எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். கையை தட்டி ஆகாதது எதுவும் இல்ல, கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். எதுவும் இல்ல, கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி வீட்டி. சொல்லுங்க விசுவாசமா, உம்மாலாகும். என் தேவனால ஆகாத காரியம் எதுவுமே இல்ல, அவரால கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லப்பா. உம்மாலாகும் ஆகாதது எதுவும் ஜபவீரன் ஜபவீலன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. குகையினிலே ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றி. உம்மா சொல்லுங்களேன், அவரால் ஆகாது எதுவுமே இல்லை. ஓ ஆகாதது எதுவும் இல்ல, ஓ எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. ரபர ஷதர பரதர தர தர ஓலி மன 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 மல தர 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 ஷதர ஓரி மன மல பர பர ஷதர பரதர கரம் ஓனி தர பர 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 ஓரி தர பர 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 ஓனி தர பர பர. தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவரால் ஆகாத காரியம் உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை.
அவர் நினைத்தார் என்று சொன்னார். நீங்க ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக. என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் வெறும் கையனா இருக்கிறேன், ஒன்றுக்குமே உதவாதவனா இருக்கிறேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு எதிர்காலத்துல கேள்விக்குறியோட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட யாக்கோபை தான் கொண்டு போயிட்டு தேசத்திற்கே பெரிய இஸ்ரவேலாய் மாற்றினார். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் முடிந்து போயிட்டு என்று கல்லறையில கொண்டு போய் உங்களை வைத்திருந்தாலும் மீண்டும் உங்களை கை தூக்கி நடத்துகிறவ, அடைக்கப்பட்டிருக்கிற கல்லை புரட்ட சொல்லி உங்களை வெளியே எடுத்து உயர்த்தி நிறுத்தி அழகு பார்க்கிறவ இன்றைக்கு உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறாரு. நல்லா கையை தட்டி ஒரே நம்பிக்கை, எதுவுமே இல்லப்பா, உமால முடியாதுன்னு அகராதியிலே இல்ல. நீ செய்ய நினைத்தது தடையே படாது. அப்படி அவரை பார்த்து கேட்கலாமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இதுதான் ரொம்ப முக்கியம். நீர் சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை, நீங்க கொடுத்த வார்த்தைய, நீங்க சொன்னதை மட்டும் நம்பி நிக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி, உங்க முகத்தையே நோக்கி, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை, அந்த வார்த்தையை தவிர வேற எதையும் நம்புறதுக்கு எங்களுக்கு திராணி இல்லப்பா. அது மாத்திரம் தான் நாங்க நம்புறோம். உங்க முகத்தையே உங்க முகத்தையே அவர் முகத்தை மாத்திரம் நோக்கி இருந்த, நீங்க தான்ப்பா எங்களுக்கு ஏதாவது செய்யணும், நீங்க தான், நீங்க தான், வேற யாரும் இல்லை இந்த உலகத்துல. உம்மை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கணும். எத்தனை பேர் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் நொறுங்கின இருதயத்தோடு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்து என்ன செய்ய போறதுன்னு தெரியல. அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் நினைச்சாருன்னா உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். அவர்கிட்ட அர்ப்பணிப்புள்ளவர்களாகப்பா நீங்க தான் செய்யணும். உங்களை நம்பி வந்திருக்கிறோம், அப்படி வார்த்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்படியே அர்ப்பணித்தவர்களாக அப்படி பிரசன்ன மாத்திரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்திட்டு தாழ்த்து விரும்புகிறோம். சுமக்கலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனாவது நாள் சொல்லுங்க? எத்தனாவது நாள்? 20. ஆண்டவர் இம்மட்டுமாய் வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இம்மட்டுமாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஸோ இன்னும் ஓடணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை செய்கிறவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். ஆமென்.
எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். எவ்வளோ மழை காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அற்புதமாக ஒரு விடுதலையோடு நம்மளை ஆராதிக்க செய்திருக்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை தெரியப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஸோ ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலியமாக அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஸோ எத்தனை பேர் முழு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் பாதி ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஆனாலும் உறுதியாக ஜெபத்தில் தரித்திருங்கள். கட்டாயம் தேவன் ஒரு பெரிய பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்கிறாங்க, நமக்கு அறிமுகமானவங்க தான். ஸோ ஆண்டவர் அவங்களோடு இன்னைக்கு பேசுவாராக. ஜெபத்தோடு காத்துருங்க. ஸோ எதிர்பார்ப்போடு காத்துருங்க. கட்டாயம் தேவன் உங்களோடு பேசி பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்கிற என் தேவன் நம்மளோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஒரு சிறு ஜெபத்தை ஆரம்பித்து திரும்ப நம்ம செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம். நன்றி தகப்பனே. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி செல்கிற எங்கள் தகப்பனே, நீங்கள் அப்பா உயிருள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருப்பதற்காய் கொடான கொடி சோதரம் ராஜா. எங்கள் வார்த்தைகள் அல்லப்பா, உங்கள் வார்த்தைகள் கேட்க இயேசப்பா உதவி செய்யுங்க. நீர் பெரியவர், உத்தமர், உன்னதரப்பா. நீங்களே பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த வசனத்தின் மூலம் எங்களிடத்தில் நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் தகப்படே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்று நாம் பார்க்க இருக்கிற வசனம் பார்த்திங்கன்னா ஏசாயா 46:11. உராய்ஞ்சிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணுவேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணுவேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. வசனங்கள் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அடிமைத்தனமான சிறையிருப்பில் இருந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கோரேஸ் ராஜாவை பற்றி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா. கோரேஸுங்கிற ராஜாவை கொண்டு 70 ஆண்டுகள் தேவன் அவர்களை எழுப்பியதற்காக சொன்ன வார்த்தை. அவர்களை விடுதலை பண்ண வேண்டுங்கிறதுக்காக கோரேஸ் ராஜாவை எழுப்ப போகிறதற்காக உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை போல, அல்லேலூயா, உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன் என்கிற சொல்கிறாரு. அல்லேலூயா. அதனால் சிறைச்சாலையில் இருக்கிற 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்காக இவர் சொன்னது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன செய்தி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம். அல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா உராகிற ஒரு பட்சின்னா வேகமாக பறந்து வருகிற ஒரு பட்சி. அல்லேலூயா. வேகமாக பறந்து வருகிற ஒரு மனிதனை குறிக்கும், தேவ தூதர்களை குறிக்கும். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உங்களோடு என்ன இடைப்படுகிறார் என்றால், நீங்கள் எவ்வளோ நாளாக 70 வருஷம் இல்லை, உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இன்றைக்கு சிறையிருப்பில் இருந்தால் இந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலை பண்ண உங்களுக்கு வாக்கு தந்த தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோத்ரம். உதவி செய்கின்ற ஒரு பட்சியை உங்களுக்கு கொண்டு வருவார். பட்சிங்கிறது மனிதனை குறிக்கும், தேவ தூதர்களை குறிக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கோரேஸ் ராஜாவை கொண்டு 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்களை அவர் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணினது போல நம்மையும் இன்று தேவனாகிய கர்த்தர் விடுதலை பண்ண தேவாதி தேவன் இன்று இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் என்னோடு இன்று இணைந்து சொல்வீர்களாக, சந்தோஷித்து சொல்வீர்களாக. உராகிற ஒரு பட்சியை, ஒரு மனுஷனை, ஒரு தேவ தூதரை தேவனே எங்களுக்காய் கொண்டு
கொண்டு வந்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகரை எங்களுக்காக கொடுத்ததற்காய் கொடான கொடி சோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனை. ராஜாவை எழுப்பி அவர் இதை நிறைவேற்றினார். கோரேஸ் ராஜாவை எழுப்பி இதை நிறைவேற்றினார். ஜனங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அல்லேலூயா. அலைந்து திரிகிற பட்சி, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அலைந்து திரிகிற பட்சிகளாக தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆமே. ஆனால் நம்மளுக்கான விடுதலையை தேவன் நம்மளுக்கு இடைவிடாமல் நம்மளுக்கு ஒரு மனிதர்களை எழுப்பி, தீர்க்கதரிசிகளை எழுப்பி நம்மளை விடுதலை செய்தது போல, இன்றும் நம்ம கோரேஸ் ராஜா எழும்பினது போல நாமும் இன்று தேசத்தின் விடுதலைக்காக நம்ம எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அதே போல ஜனங்கள் எல்லோரையும் விடுதலை செய்யும்படி பூமியில் வந்து பிறந்தார் இயேசு ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வருவார், அவர் நம்மை வந்து ரட்சிப்பார் அப்படி என்று அநேக இஸ்ரவேல் மக்கள் அநேக ஆயிரம் ஆண்டுகள் காத்திருந்தது போல நாமும் இன்று இயேசு ராஜாவை நம் இருதயத்தில் பிறப்பிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றி முடிப்பவர் அவரே. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிறப்பில் 3 மனிதர்களை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவர் பிறந்தது எதற்காக, அவர் பிறப்பு எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு, பாவத்திலிருந்து நம்மளை எப்படி விடுதலையாக்குகிறது என்பதை 3 தேவ மனிதர்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சகரியாவின் வாழ்க்கையில் தேவன் இடைப்பட்டார். அல்லேலூயா. சகரியா லூக்கா எழுதின 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாக வழியை ஆயத்தம் படுத்தினவர் யார்? யோவான் ஸ்நானகர் தான். அல்லேலூயா. அப்பொழுது இவர்களுக்கு அவர் வாழ்க்கையில் சொன்ன ஒரு வார்த்தையை தேவன் இங்கு நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனைவியும் சகரியாவும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் நிந்தைக்குள் இருந்தார்கள். ஏன்னா அநேக நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லாது இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அப்போது அவர் அவர்கள் குமாரனுக்காகவும் தேவகுமாரனுக்காகவும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அங்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. தூதரின் தரிசனம் அங்கு கிடைக்கிறது. உராகின்ற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவே என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த இடத்தில் நிறைவேறுகிறது. தேவதூதர் இங்கு சகரியாவோடு இடைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. தரிசனம் அவருக்கு அங்கு என்ன சொல்லப்பட்டது? நீ பயப்படாதே சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இது சகரியாவுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியா. நீ நெடுநாளாய் காத்திருந்த உன் வேண்டுதலை இன்று உன் மனைவியும் நீனும் காத்திருந்த அந்த காத்திருப்பை தேவன் இன்று நினைவு கூர்ந்தார் என்று இங்கு தேவதூதன் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்களும் இன்று நிந்தைக்குள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் காத்திருப்பு நல்லது. அல்லேலூயா. உங்கள் பாடுகள் நல்லது என்று நினைத்து கொள்ளுங்கள். இங்கு இயேசுவுக்கு முன்னாக போய் வழியை ஆயத்தப்படுத்த யோவான் ஸ்நானகர் இங்கு பிறக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்பமான குழந்தை அல்ல, அவர்கள் நீண்ட நாள் காத்திருந்ததற்கான அற்பமான குழந்தை அல்ல, ஒரு தேவனுக்கே வழிகளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தை இங்கு பிறக்கிறது, யோவான் ஸ்நானகர். அல்லேலூயா. அதனால் அவர்கள் நெடுநாளாய் நீண்ட நாளாய் காத்திருந்த எந்த ஒரு ஜெபமும் வீணாய் போவதில்லை என்று சகரியாவையும் எலிசபெத்தையும் கொண்டு இன்று நாம் இந்த வசனத்தை கொண்டு தியானிக்கும் போது இதை உணர முடியும். கர்த்தர் திட்டம் பண்ணினார், நிறைவேற்றுவார் என்று காத்திருங்கள். உங்கள் வாழ்விலும் தேவாதி தேவன் வல்லமை உள்ளவர் இன்று உங்களுக்கு பிரவேசித்து உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் சீர்படுத்த உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நாம் இன்று ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் இனி நல்ல கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவருக்காக காத்திருங்கள். அவர் சமூகத்தில் காத்திருங்கள். அல்லேலூயா. சோத்திரம். அவர் சொன்னதை என்றும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் திட்டம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. சோத்திரம்.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தாமதமாக இருக்கிறது என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த போராட்டங்களை எல்லாம் நல்ல போராட்டமாக தேவன் முடிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, சோத்திரம். அதனால தான் நம்ம அந்த குழந்தை எதற்காக பிறந்தது? தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய பிள்ளையாக யோவான் ஸ்நானகர் இருந்தார். இன்று நாம் அநேக நாட்கள் காத்திருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தேவன் இதை உணர்த்துகிறார் என்றால் தேவ ராஜ்யத்திற்காக அது எழுப்பப்படும். அல்லேலூயா, சோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் சகரியாவுக்கு சொன்னதை தேவன் நிறைவேற்றினார். நமக்கும் இந்த வருடத்தில் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து வர பண்ண அந்த தேவதூதன் தான் அது. அல்லேலூயா, சோத்திரம். அதே போல இரண்டாவது மற்றொரு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் லூக்கா 1:26 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரில் 1:27 லூக்காவில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்த பெண் யார் என்றால் மரியாள். அல்லேலூயா. அந்த மரியாளின் வயிற்றில் தான் அந்த பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணின் மூலமாக நம்மளுக்கு கிடைத்தவர் தான் இயேசு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வயிற்றில் தான் பிறந்தார். இங்கு தேவதூதன் காபிரியேல் தேவதூதன் அவர்களோடு இடைப்படுகிறார். அப்போது 6வது மாதம் என்கிறது. அப்போ ஒரே வருடத்தில் 2 சந்திப்பு. அல்லேலூயா. தேவதூதர்களின் 2 சந்திப்பு இந்த இடத்தில் நடைபெறுகிறது. தேவன் இங்கு என்ன சொல்கிறார்? 46 ஏசாயா 46:17 ஒரு ஆய்ஞ்சுகிற ஒரு பட்சியை உங்களிடத்தில் தூர தேசத்தில் கொண்டு வரேன். அந்த தேவதூதன் காபிரியேல் என்ற தேவதூதனை தான் இங்கு குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. வேகமாய் பறந்து வருகிற ஒரு பட்சி. அல்லேலூயா. அதே போல தேவதூதன் இந்த இடத்தில் அவருக்கு என்ன சொல்கிறார்? அன்றைக்கு தேவதூதன் சகரியாவுக்கு சொன்ன தரிசனம் அடுத்த 6ஆம் மாதத்திலே தீவிரமாய் அந்த வருடத்தின் தீவிரமாக திரும்பவும் மரியாள் இடத்தில் வந்து பிரவேசித்து நற்செய்தியை சொல்கிறார். அல்லேலூயா. வருடத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு இந்த வருடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது நிறைவேறவில்லையே தேவனே என்று உருக்கமான இருதயத்தோடு நீங்கள் நின்று அமர்ந்திருப்பீர்கள் என்றால், ஆனால் தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா, ஆமென். மரியாளின் யூத வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கு வெகு நாளாய் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது என்று சில வசனங்கள் குறிப்பிடுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அது பைபிள் இல்லைனாலும் தேவ வசனங்களில் இல்லைனாலும் அவர்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் முதிர் வயதில் மரியாளை பெற்றார்கள். அவள் தேவாலயத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா, சோத்திரம். அதனால் பார்த்தீங்கன்னா அன்னாள் எப்படி கண்ணீரோடு ஜெபித்து சாமுவேலை பெற்றார்களோ அதே போல இந்த இடத்தில் வெகு நாளாய் குழந்தை இல்லாத இருந்து பிறந்த குழந்தை தான் மரியாள். அவளும் தேவாலயத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அல்லேலூயா. அதனால் தான் இங்கு மரியாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் ஆண்டவரின் தொடுதல் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவாலயத்தில் வளர்க்கப்பட்ட சாமுவேல் அதே போல பார்த்தீங்கன்னா மரியாள் இவங்கள் இருவரும் பார்த்தீர்கள் என்றால் தேவனால் தொடப்பட்டவர்கள், ஆண்டவரிடம் பேசினவர்கள். இங்கு காபிரியேல் தேவதூதன் மரியாளோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா. பல நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போராட்டம் போராடினாலும் தேவன் அதற்கு உண்மையுள்ள போராட்டம் போராடினீர்கள் என்றால் இன்று அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை நிறைவேற்ற திட்டம் பண்ணின நான் உனக்கு நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த கருவுற்ற இந்த பிள்ளையை மரியாள் என்று அநேக நாட்கள் தேவ தூதர்களை கொண்டு சொன்ன வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. மரியாள் எல்லா ஆலயத்திலும் இப்படி. அல்லேலூயா, சோத்திரம். சாமுவேல் இங்கு என்ன சொல்கிறார்? சாமுவேலை பற்றி நாம் இங்கு
சாமுவேல் தீர்க்கதரிசி இங்கு அநேக காரியங்களை இங்கு செய்கிறார். அதே போல இங்கு எலிசபெத் சகரியாவுக்கு நடந்தது போல மரியாளுடன் தேவதூதர் இங்கு சந்திக்கிறார். சொல்லப்பட்ட நற்செய்தி, மரியாள் நீ தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மகள், அல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்தில் விடப்பட்டவள். உன் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததனால் இன்று கிருபை பெற்றாய். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று இங்கு தேவதூதர் சொல்கிறார். அல்லேலூயா. சிறியலுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன் வயிற்றில் தேவகுமாரன் பிறப்பார் என்ற நற்செய்தியை இங்கு தேவதூதர் சொல்கிறார். அல்லேலூயா. மரியாளின் தாய் பார்த்தீங்கன்னா, மரியாளின் தாய் ஆனிங்கிறவங்க, அவங்க இந்த நற்செய்தியை கேட்டுதான் அவர்கள் இறந்தார்கள் என்று சில வசனங்கள் அல்ல, வேத புஸ்தகத்தில் சிலதில் இருக்கிறது. அல்லேலூயா. என் மகளை தேவ தூதர் தொட்டார் என்று அவர் மகிழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணினவர் அதை நிறைவேற்றி விட்டார். அவளுடைய வாழ்க்கையில் அவர் அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்காக தன்னை விட்டு கொடுத்து அங்கு இருந்ததனால் மரியாளுக்கு இங்கு தேவனே குழந்தையாக வந்து பிறக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பிதா ஆதி ஆமகத்தில் புஸ்தகத்திலே வாக்கு பண்ணினார், உனக்கு சிரிக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இங்கு நிறைவேறுகிறது. மரியாளின் நாட்களிலும் எலிசபெத் நாட்களிலும் நிறைவேறினது. அல்லேலூயா. சொன்னதை செய்த இரட்சகர் பிறப்பையும் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அது எதை சொல்கிறது? உனக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இன்று என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்வில் திட்டம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். மூணாவதாக சிமியோன் வாழ்க்கையில் தேவன் சொன்னதை செய்தார். அல்லேலூயா. லூக்கா 2:26 கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தர் ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. 2:27 லூக்கா 2:27 அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன் அவரை உள்ளே கொண்டு வருகையில் லூக்கா 2:28 அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி தேவனை சோத்தரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 2:29 ஆண்டவரை உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்று இங்கு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. சிமியோன் தேவன் அவருக்கு வாக்கு பண்ணினதை இங்கு நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த இடத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அந்நாட்களில் வரும்போது ஆவியானவர் அந்த பிள்ளை பிறக்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது அங்கு கர்த்தரின் ஆவியானவர் சிமியோனை அங்கு தூண்டுதல் பண்ணுகிறார். அல்லேலூயா. சிமியோன் வேகமாக ஆலயத்துக்கு போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதை சொன்னாரோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதை திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதையே ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் இந்த வருடத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. வேகமாக போ என்று உராய்ஞ்சுகிற ஒரு வச்சியை போல பரிசுத்த ஆவியானவர் இங்கு அவருக்கு திட்டம் பண்ணி அவரை ஏவுதல் பண்ணுகிறார். அவரை அங்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கு திட்டம் பண்ணும்போது தேவாலயத்திற்கு அவர் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. உன் கண்கள் இரட்சணத்தை காணும் என்ற இந்த வசனம் இங்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. தேவன் அவருக்கு வாக்கு பண்ணினரை அதே இரட்சணத்தை கையில் ஏந்து உமது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் தேவனுக்கு சோத்திரம் சொல்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்வில் இன்று எதற்காக உங்கள் வாழ்வில் எந்த இரட்சணியத்தை நீங்கள் காணவில்லை, எதற்காக நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை இன்று அந்த இரட்சணியத்தை தேவன் உங்கள் வாழ்வில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் தகப்பனே. ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையும் தேவரின் சகல ஜனத்திற்கு முன்பாக உண்டு பண்ணின ஒரு இரட்சணியத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினது போல எங்கள்
வாழ்விலும் உமது இரட்சணியத்தை ஏற்படுத்தும் தேவனே. அல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருந்து சொல்கிற வார்த்தை இதுதான், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இன்று உங்கள் கண்கள் இரட்சணியத்தை காணும் என்பதை தேவன் உங்களோடு இடைப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிமியோன் இரட்சணியத்தை கண்டு பிறகுதான் மரணித்தார் என்று வசனங்கள் சொல்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்விலே தேவனுடைய வார்த்தை இன்று இடைப்படுமானால் எதை காணும்படி தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் இதை சொன்னாரே, இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டதே, இந்த வார்த்தைகள் எல்லாம் எதற்காக ஆண்டவரே அப்படி என்று மனம் நொந்து இன்று நீங்கள் ஜெபிக்க கூடியவர்களாக இருந்தால், ஆனால் ஆண்டவர் இங்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இரட்சணியத்தை, உங்களுக்கு ரட்சிப்பை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம். இந்த நாளிலும் எலிசபெத்திற்கு சொன்ன நிறைவேற்றினதை, சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் சொன்ன வாக்கு தத்தத்தை இங்கு நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அதே போல மரியாளுக்கு சொன்ன வார்த்தையை இன்று நினைவு கூறுகிறோம். அதே போல தகப்பனே, சிமியோனுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தகப்பனே, நீங்கள் எங்களை பிரித்தெடுத்து ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள் எங்களை நடத்தி செல்ல போவதற்காய் கொடான கொடி சோதரம் ராஜா. ஒரு நாள் கோரோசை கொண்டு, அதோ தகப்பனே, அந்த ராஜாவை கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்பை நீங்கள் இதோ விடுதலை ஆக்கியது போல எங்களுக்கும் இன்று தகப்பனே, எங்கள் வாழ்வில் இருக்கும் சிறையிருப்பை நீங்கள் எப்போது எங்களுக்கு இன்று நாளில் நீங்கள் மாற்றி கொடும் தகப்பனே. யாரெல்லாம் மனம் உண்டோ நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேலுக்கு திரும்பி போகி செல்லலாம் என்று கோரேஸ் சொன்னாரே ராஜா, அதே போல எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கும் ஒரு மனம் திரும்புதலை நீங்க உண்டு பண்ணுங்க ராஜா. ஏசப்பா, எல்லோருக்கும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தகப்பன், எங்கள் கண்கள் காணும்படி இந்த வருடத்தில் நாங்கள் சாட்சி சொல்லும்படி தகப்பனே எங்களுக்காய் இறங்கும். நாங்கள் சாட்சிகள் சொல்ல வேண்டும். இந்த வருடத்தில் எங்கள் இந்த இரட்சணியத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த ரட்சிப்பை நாங்கள் அடைந்தோம் என்று நாங்கள் எங்கள் மரிக்கும் காலத்தில் அல்ல, இந்த நிகழ்காலத்திலேயே நாங்கள் சொல்ல ஏசப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களோடு உங்களுடைய பிறப்பு, இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு ரட்சிப்பு, அவருடைய பிறப்பு உங்களுக்கு மீட்பு. அல்லேலூயா. அவருடைய பிறப்பு உங்களின் வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். அல்லேலூயா. இந்த வருடத்தில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டு. எந்த நம்பிக்கையில் இருக்கிறீர்களோ தேவனுடைய நம்பிக்கையை இன்று நம்மிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் மனதில் நிறுத்தி அதை ஜெபம் செய்வர்களாக இருங்கள். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் மட்டும் அல்ல, நமக்கும் தேவன் அதோ உராகிற ஒரு பட்சியை போல நம்மளிடத்தில் ஒரு மனுஷனை அனுப்பி நம்மளை மீட்டு கொண்ட நம்ம தேவன். அல்லேலூயா. மனுஷனாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் அவர் இன்று மரித்து உயிரோடு எழுந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார். நடுநாளாய் நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று விடுதலை கிடைக்க போகிறது. அல்லேலூயா. சோதரம், நீங்க விடுதலைக்காக இன்று ஜெபம் செய்யுங்கள். அவரின் பிறப்பு நம்மளுக்கு மீட்பு, விடுதலை, ரட்சிப்பு. நம் பாவங்களுக்கு அவரே சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சணியத்தை காணும்படி, ரட்சிப்பை காணும்படி நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் ஜெபிப்போம். விடுதலையை பெற்றுக்கொள்ளும். தேசத்தில் விடுதலையை உண்டு பண்ணுவோம். அல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஜெபத்திற்கு பதில் கட்டாயம் தேவன் செய்வார். தூதனை கொண்டு பதில் கொடுக்கிறவர். எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வழியை ஆயத்தம் பண்ணத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் தேவன் வழி நடத்துவாரான்னு. எப்படியும் தேவன் வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கட்டாயம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சு? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையினால் தொடப்பட்டீங்க? அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் பேசின தயவுக்காய் நன்றி. உம்மை நாங்கள் கர்த்தாவே முழு மனதாக நம்புகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே அப்பா, செய்தி கொடுத்ததான கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரியாக தேவன் எடுத்து இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக மாற்றுங்க. உடைய அபிஷேகம் இன்னும் அளவில்லாமல் இறங்கட்டும், பொழியட்டும். ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய வல்ல கரத்துக்குள்ளார மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடைய வார்த்தை மாத்திரம் எங்களை தேற்றுவதாக தாழ்த்து விரும்புகிறோம். உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துவதாக. ஆமேன், 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 ஏமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இது விதைப்பதற்கான நேரம். ஸோ உற்சாகமாக நல்லா விதைங்க. ஊழியத்திற்காக, தேவைகளுக்காக, மற்ற காரியத்திற்காக எல்லாமே நீடட் நிறையா இருந்தாலுமே பட் உற்சாகமாக கொடுங்க, உண்மையாக கொடுங்க. கர்த்தர், நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அதை மனம் முகர்ந்து கொடுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடும்பொழுது தேவனுக்கென்று விதைங்கள். ஆன்லைனில் பார்க்குறவங்க, ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர்.